டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். வெயிலுக்கு இதமான ராகி கூழ் ஏற்கனவே போன வாரம் போட்டிருந்தோம். நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. அந்த வீடியோவில் வந்த கமெண்ட்டில் நிறைய பேர் கேட்டது கம்மங்கூழ் எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி தான் கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி அந்த கம்மங்கூழ் தான் ரொம்ப ஈஸியாக எப்படி வீட்டில் செய்யலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ராகி கூழ் பண்ணுறதை விட இந்த கம்மங்கூழ் பண்ணுறது இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸி தான். அதே நேரத்தில் டேஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கும். இப்போ இந்த கம்மங்கூழ் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவுக்கு கம்பு எடுத்துருக்குறோம். கிட்டத்தட்ட இது ஒரு 1/4 கிலோ அளவுக்கு இருக்கும். இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணுறது 4 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ எடுத்த கம்பை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துட்டு நல்லா 2-3 தடவை தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கழுவி எடுக்கும்போது நமக்கு அந்த தூசியும் போயிடும். அதில் 1-2 குச்சியாக இருக்கும். அது எல்லாமே மிதந்து வந்துடும். அதனால தான் நம்ம கழுவி எடுத்துருக்குறோம். இப்போ இதை 2 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கழுவி எடுத்துகிட்டு வந்த கம்பை ஒரு பெரிய சைஸ் மிக்சி ஜாரில் சேர்த்துக்குருவோம். சேர்த்துட்டு இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ரவை பதத்துக்கு, ரொம்ப நைஸாக அரைச்சிட வேண்டாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்தளவுக்கு ஒரு லேசான ரவை பதத்துக்கு இருக்கணும். இப்போ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்குருவோம். அடுத்தது இந்த கம்பு மாவு கூட மோர் சேர்க்க போகிறோம். மோரோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 100 ml இருந்தாலே போதுமானது. முன்னாடியெல்லாம் இந்த கம்பங்கூழ் செய்கிறதுக்கு நம்ம பழைய சோறில் இருக்கிற அந்த தண்ணியை ஊற்றி தான் ஊற வைப்போம். இன்றைக்கி நம்ம மோர் ஊற்றி ஊற வச்சுருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எது இருந்தாலும் சரி ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக இதில் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப்பு கம்புக்கு 2 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுலாம். இப்போ இந்தளவுக்கு கரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம சாயந்தரம் கரைச்சி வச்சுருக்கிறோம். நாளைக்கு காலையில் தான் இது வந்து கூழ் காய்ச்ச போகிறோம். இந்த கம்பு மாவு நல்லா ஊறி புளிச்சு வந்ததுக்கப்புறம் இது பண்ணும்போது நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ மூடி வச்சுட்டு நாளைக்கு காலையில் பார்க்கலாம். கம்மங்கூழுக்கு பார்த்தீங்கன்னா மாவு கரைச்சி வச்சுருந்தா நல்லா புளிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி புளிக்க வச்சு நம்ம இப்போ செய்யும்போது அந்த கம்மங்கூழோட டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். அது நம்ம சொன்ன மெத்தடில் செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். இப்போ கம்பு வந்து நம்ம அரைக்கிற பக்கம் வந்து இந்த மாதிரி நல்லா ரவையாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தால் தான் நமக்கு காய்ச்சி நல்லா வேக வைக்கும்போது கரைச்சி குடிக்கும்போது நல்லா இருக்கும். நம்ம மாவில் பண்ணலாம். மாவில் பண்ணோம்னா ரொம்ப வலுவலுன்னு இருக்கும். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணது தான் சரியான ஒரு கம்மங்கூழாக இருக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி காய்ச்சலாம்னு சொல்லி பார்ப்போம். இப்போ கம்மங்கூழ் காய்ச்சறதுக்கு நம்ம கொஞ்சம் பெரிய பாத்திரமாக எடுத்துக்கிறோம். அதை கிண்டி வேக வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இந்த மாதிரி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு அடுப்பத்தை வச்சு பார்த்தீங்கன்னா 4 கப்பு தண்ணி. நம்ம ஏற்கனவே மாவு கரைக்கும் போது 2 கப்பு தண்ணி வச்சு மாவு கரைச்சி வச்சுருக்கோம். அதாவது மோரெல்லாம் சேர்த்து இப்போ 4 கப்பு தண்ணி, அதாவது 1 லிட்டர் தண்ணி இந்த பாத்திரத்தில் சேர்த்துருக்கோம். தண்ணி சூடாகிக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த கூழ் காய்ச்சறதுக்கு தேவையான உப்பு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். எப்பயுமே கூழ் நம்ம கரைச்சி தான் குடிப்போம். அதனால் தேவை தகுந்தாப்பில் கரைக்கும் போது நம்ம மிக்ஸ் பண்ணும்போது சேர்த்துக்கலாம். அதனால் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ தண்ணி நல்லா சூடாகி கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா கொதிச்சிடணும். தண்ணி வந்து நல்லா கொதிச்ச பிறகு தான் நம்ம மாவு ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த அளவுக்கு கொதித்த உடனே கரைச்சி வச்சுருக்க மாவை நீங்கள் அது உறைஞ்சிரும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் அந்த மாவு வந்து கீழே இறங்கிடும். அதனால் ஊற்றும் போது நல்லா கரைச்சிட்டு அப்படியே ஊற்றுங்க. எல்லாத்தையும் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா துடுப்பு மாதிரி ஒரு மரக்கட்டை எதுனாலும் ஒன்று எடுத்துக்காங்க. எடுத்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணி கொதிச்சதுக்கு பிறகு மாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டி கொடுங்க. விடாமல் கிண்டி கொடுங்க. ஏன்னா கீழே வந்து கட்டியாக ஆரம்பிச்சிடும். அதனால் நம்ம நல்ல ஒரு கெட்டி பதத்துக்கு வர்றது வரைக்கும் நம்ம வந்து விடாமல் கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம மாவை கரைச்சி உள்ளே ஊற்றின உடனே அடுப்பை மீடியத்துக்கு மாற்றிக்கோங்க. அப்படின்னா தான் சரியாக இருக்கும். ஏன்னா இது வந்து ரொம்ப நேரம் வேக வேண்டியிருக்கும். நல்லா வேகணும், வெந்து வரணும். இப்போ மாவை கரைச்சி ஊற்றி 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ மீடியமான ஹீட்டில் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிண்டி விட்டுகிட்டே இருக்கும்போது நமக்கு அந்த தண்ணியெல்லாம் இல்லை. பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா ரவையாக கட்டியாக இருக்கா, இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம இந்த ரவையாக இருக்கிறது நல்லா வெந்து வரணும். வெந்து வர்றதுக்காக நம்ம டயம் எடுக்கும். அதனால் நம்ம கிண்டி கொடுத்துக்கிட்டேவும் அடுப்பு மீடியத்தில் வச்சு கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆச்சு. 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா சூப்பராக இன்னும் கெட்டியாகி வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகணும். இப்போ நம்ம முன்னாடியெல்லாம் வந்து இந்த மாதிரி உரலில் போட்டு தான் நல்லா இடித்து மாவாக்கி அதுக்கு பிறகு நல்லா புளிச்ச தண்ணியில் ஊற வச்சு தான் கிண்டி வேக வைப்பாங்க. அப்போல்லாம் வந்து 1 நாள் 2 நாளைக்கு இருக்கிற மாதிரி சேர்த்து செய்வாங்க. நம்ம இப்போ வந்து அப்படியெல்லாம் ஸ்டாக் வைக்க முடியாது. அதனால் நம்ம அன்னன்னைக்கு தேவையானதை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். முதல் நாள் சாயந்தரம் இந்த மாதிரி வச்சோன்னா நைட்டு முழுக்க குளிச்சிடும். காலையில் கிண்டி இந்த மாதிரி வேக வச்சிட்டோன்னா மதியத்துக்கு வெயில் நேரத்துக்கு நல்லா சூப்பராக குடிக்கிறதுக்கு அருமையாக இருக்கும். இது கிட்டத்தட்ட ஒரு 4 பேர் வரைக்கும் குடிக்கலாம். அந்த அளவுக்கு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். இப்போ இதுக்கு வந்து குருணை அந்த மாதிரி எதுவும் சேர்க்க தேவையில்லை. நம்ம வந்து கேப்பக்கூழுனா தான் குருணை சேர்க்கணும். இந்த இதுக்கு வந்து குருணை சேர்க்க தேவையில்லை. ஏன்னா நம்ம வந்து ரவை பதத்துக்கு தான் மாவை நம்ம கம்பு மாவை அரைச்சிருக்கோம். அதனால் இதுவே சரியாக இருக்கும். குடிக்கும்போது நல்லா மென்று குடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 18 நிமிஷம் ஆயிடுச்சு.
ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் கூட ஆகும் நமக்கு. அதை கிண்டி நல்லா வேக வைக்கிறதுக்கு. நல்லா இந்த மாதிரி ஒரு கெட்டி பதத்துக்கு வந்த உடனே நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நமக்கு ஆறும்போது இன்னும் கொஞ்சம் நமக்கு கெட்டி கிடைக்கும். அதனால் நல்லா கிண்டி விட்டு இப்போ நல்லா சுற்றி எல்லாத்தையுமே நல்லா வலிச்சு விட்டுட்டு அப்படியே நம்ம இறக்கிடலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ இந்த கூழ் காலையில் நம்ம காய்ச்சி வச்சோம். பார்த்திங்கன்னா நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின உடனே நமக்கு நல்லா ஆடை கட்டி இருக்கும். ஒரு தோசை போல் மேலே இருக்கும். அதை நம்ம எடுத்துடலாம். எடுத்து இதை அப்படியே சாப்பிடணும். வெறுமனை சாப்பிட்டோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம காய்ச்சி வைக்கும்போது எவ்வளோ தண்ணியாக இருந்துச்சு பார்த்திங்கன்னா. நம்ம அந்த மேலாக்க இருக்கக்கூடிய அந்த ஆடைகளை தனியாக எடுத்துடலாம். இதே சேர்த்து கரைக்கினாலும் கரைக்கலாம். ஆனால் அந்த ஆடைகளை அப்படியேவும் நம்ம சும்மா வெறுமனை தோசை மாதிரி மென்று சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். நீங்கள் அதையும் டேஸ்ட் பண்ணிடுங்க. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 2 பேர் குடிக்கிற மாதிரி நம்ம எடுத்து கரைக்க போகிறோம். எந்த மாதிரி கரைக்கணும் பாருங்கள். நம்ம 2 கரண்டி எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் 2 கரண்டி நல்லா அந்த அளவுக்கு கெட்டியாக சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம சொன்ன மெத்தடில் நீங்கள் கூழ் காய்ச்சும் போது கெட்டியாக இந்த அளவுக்கு இருக்கும். இப்போ எடுத்து நம்ம மிக்சிங் பவுலில் தனியாக ஒரு 2 கரண்டி எடுத்து வச்சிட்டோம். இப்போ நம்ம கூழ் எடுத்து வச்சுட்டோம். இதில் ஒரு 50 ml தயிர், நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிராக சேர்த்துக்கோங்க. நம்ம தயிர் சேர்த்து கூழ் கரைச்சி குடிக்கும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். வெயிலுக்கு ரொம்ப இதமாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே கூழில் வந்து உப்பு போட்டு தான் காய்ச்சிருக்கோம். ஆனால் நம்ம கரைக்கும் போது தண்ணி சேர்ப்போம் இல்லையா, அந்த தண்ணிக்கு தகுந்தாப்புல நம்ம உப்பு சேர்க்கணும். இப்போ நான் தண்ணி சேர்க்கறதுக்கு தகுந்தாப்புல உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் தூள் உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கூழுக்கு ஒரு 1/2 லிட்டர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1/2 லிட்டர் சேர்த்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். நான் இப்போ வந்து கரண்டியில் கரைக்கிறேன். ஆனால் நம்ம வீட்டில் பொதுவாக கைட்டை வச்சு தான் கரைப்போம். அந்த கைட்டை கரைச்சி குடிக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா கரைப்பட்டு வரும். கைட்டை கரைக்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா கரைச்சாச்சு. அதாவது நம்ம எப்படி குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி கரைச்சாச்சு. அதாவது நம்ம டம்ளரில் ஊற்றி குடிக்கிறதுக்கு தகுந்தாப்புல இந்த மாதிரி லிக்விடாக கரைச்சிக்கிறோம்னா இந்த அளவுக்கு நல்லா கரைச்சிட்டு இப்போ டீ கடை கிச்சனில் வந்து கம்மங்கூழ் வீட்டில் எவ்வளோ ஈஸியாக பண்ணலாம். ரொம்ப ஈஸி. இந்த வெயில் நேரத்துக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு கூழ் மதிய நேரத்தில் குடித்தோம்னா செம்மையாக இருக்கும். நம்ம செஞ்சு கொடுத்தா தான் குடிப்பாங்க. பிள்ளைங்கள்லாம் விரும்புவாங்க. நம்ம செஞ்சு கொடுத்தா தான் குடிப்பாங்க. அது இந்த மாதிரி ஒரு பக்குவத்தில் செஞ்சு கொடுக்கும்போது செம்மையாக இருக்கும். பச்சை வெங்காயம், சின்ன வெங்காயம், இந்த கூழுக்கு சைடிஷ் ஏகப்பட்டது இருக்குது. நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய ரெடி பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் வெங்காயம் காம்பினேஷன் நல்லா இருக்கும். சூப்பராக இருக்குது. இதுலேயே வெங்காயத்தெல்லாம் வெட்டி போட்டு பச்சை மிளகாலாம் வெட்டி போட்டு மல்லித்தலை போட்டு கொஞ்சம் நேரம் ஊற வச்சு குடிக்கலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு சூப்பரான கம்மங்கூழ் செய்து குடிச்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வெயிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு இந்த மாதிரி கூழ் வந்து ரொம்ப பயன்படும். அதனால் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துன்ற கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.